ஏழை மனிதர். என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது. செலவுக்கு பணம் இல்லை. இன்று எனக்கு உதவிக்கான வழி அல்லாஹுவும் பிறகு உன்னையும் தவிர வேறு ஒருவரும் இல்லை. உனக்கு அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவன் பெயரால் ஓர் ஒட்டகம் கேட்கிறேன். அதன் வாயிலாக நான் போக வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட தொழுநோயாளி, எனக்கு கடமை நிறைய இருக்கிறதுனால நீ கேட்டத என்னால தர முடியாது அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த வானவர், உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே, மக்கள் அருவருத்த தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா? நீ ஏழையாக இருந்தாய், பிறகு அல்லாஹ் தானே உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டாரு. இல்லையே, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையா என்னோட முன்னோர்களிடமிருந்து வாரிசா பெற்றேன் அப்படின்னு அந்த தொழுநோயாளி சொன்னான். உடனே அந்த வானவர், நீ பொய்யனாக இருப்பதால் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றிவிடட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த வானவர் வழுக்கை தலையர்ட்ட தன்னுடைய பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் அவர் முன்னாடி போய் முன்பு தொழுநோயாளி கிட்ட சொன்னதை போலவே சொன்னாரு. வழுக்கை தலையனும் தொழுநோயாளி சொன்னது போலவே பதில சொன்னான். வானவரும், உன் கூற்றில் பொய் இருப்பதால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா வானவர் தன்னுடைய பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் குருடர்கிட்ட போய், நான் ஒரு ஏழை மனிதன், வழிப்போக்கன், என் வாழ்வாதாரம் வழிச்செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று எனக்கு உதவிக்கான வழிவகை அல்லாஹுவையும் பிறகு உன்னையும் தவிர வேறு ஒருவரும் இல்லை. என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்ப தந்தவன் பெயரால் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் குருடனாத்தான் இருந்தேன். அல்லாஹ் என் பார்வைய திரும்ப தந்தான். நான் ஏழையா இருந்தேன், என்ன செல்வந்தனாக்குனான். அதனால நீ விரும்புறத எடுத்துக்க. அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இன்னைக்கு கொடுக்கிற எந்த பொருளையும் நீ திரும்ப தரும்படி அல்லாஹுவிற்காக நான் சிரமப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு அந்த குருடர் சொன்னாரு. உடனே அந்த வானவர், உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள், இது உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான். உன் இரு தோழர்களான தொழுநோயாளி மீதும் வழுக்கை தலையர் மீதும் கோபம் கொண்டான் அப்படின்னு வானவர் சொன்னாரு. இதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டு அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது புகாரியில் 3464 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து செல்வமும் அல்லாஹ் கொடுத்தது. அத நாம இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் நம்ம குறித்து திருப்தி அடைவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போல வாழ்க்கையிலையும் நீங்க சரியா கடைபிடிக்கணும். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சரி, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியான்னு துவா கேட்டுட்டு தூங்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டு போற்றப்படும் இல்லத்தின் நிலை உயிருள்ளவர்களின் நிலைக்கும், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டு போற்றப்படாத இல்லத்தின் நிலை உயிரற்றவனின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது. அறிவிப்பவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 1429.